சமுதாயத்தில் ஒரு சொந்த வீடு இருந்தால்தான் பெரிய மதிப்பு மரியாதை என்று நிலவி வருகிறது. இப்பொழுது பெண் பார்க்கும் படலமே சொந்த வீடு இருக்கிறதா மாப்பிள்ளைக்கு என்று தான் முதலில் கேட்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது. இந்த யோகத்தை பெறக்கூடிய ராசிகள் என்ன என்று பலருக்கு ஒரு ஐயம் இருக்கலாம். அதில் முதன்மையானது மேசராசி, விருச்சிகம், 2 ராசிகளின் சொந்த வீடு நிச்சயமாக அமையும். அது மட்டுமன்றி மகரம், கடகம், மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்குவார்கள், கட்டுவார்கள், ஆனால் இருக்க மாட்டார்கள், இருக்க விடாது. அதை விற்பனைக்கோ அல்லது மாற்றி யாருக்காவது கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி விடுவார்கள். கடகத்தில் பிறந்த பற்பல இடங்களை வாங்கி வாடகைக்கு விட்டு அதன் வழியாக ஜீவனாம்சம் பண்ணுவார்கள். இருப்பினும் அனைவரும் சொந்த இடம், சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரும் இருப்பீர்கள். அவர்களுக்காக ஒரு கருத்து என்னவென்றால், நம்பிக்கை இருந்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கோயில்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஓம் முருகா என்று ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி, அது இந்த வெள்ளைத்தாளில் ரெட் கலர் கொண்ட மையினால் எழுத வேண்டும். எனக்கு சொந்த வீடு அமைத்து கொடு முருகா, நன்றி முருகா என்று 9 முறை காலை, மதியம், இரவு 3 வேளை, மருந்தும் விருந்தும் 3 நாட்கள் என்பார்கள். அதுபோல் 3 வேளை 3 நாட்கள் 9 முறை எழுதினால் முருகனுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளவோ பணம் வைத்திருந்தாலும் சொந்த வீடு வாங்க முடியவில்லை என்ற ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கான பரிகார முறைகளும் இருக்கின்றது. சிகப்பு கலர் கொண்ட பழங்கள், ஃப்ரூட்ஸ் என்று சொல்வார்கள், தக்காளி அண்டு ஊட்டி ஆப்பிள், இது போன்ற சிகப்பான கலர் உள்ள ஃப்ரூட்ஸ்களை வாங்கி ஏழை மக்களுக்கு தானம் செய்யுங்கள். துவரம்பருப்பை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமையானால் துவரம்பருப்பை ஒரு சிறிய தாளில், வெள்ளைத்தாளில் மடித்து வைத்து அதில் 9 ரூபாய் பணம் வைத்து கொள்ளுங்கள். நாள்தோறும் அதை தொட்டு உங்களுடைய உள்ளங்கை தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு சொந்த வீடு அமைந்து விட்டது, நன்றி, சொந்த வீடு அமைந்து விட்டது, நன்றி என்று எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி அதை தொழுகையில் ஊதுவது போல் நீங்கள் உங்களுடைய சுவாச காற்றை அந்த துவரம்பருப்பின் காசில் படுமாறு ஊத வேண்டும். பின்னர் அந்த துவரம்பருப்பை வேக வைத்து அதனுடன் சுத்த நெய்வேத்தியம் என்று சொல்லக்கூடிய பச்சரிசி சாதம் வடித்து கலந்து நெய்விட்டு பசுமாட்டு கொடுத்து விடுங்கள். இது ஒரு பூஜையினுடைய உள்ளடக்கமாக கூட இருக்கலாம். அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றல் ஜீவராசிகளுக்கு உண்டு. மோப்பம் பிடிக்கும் ஆற்றலும் நம்முடைய வினைகளை மாற்றக்கூடியதும். முன்னோர்களுக்கே நம்ம திதி கொடுக்கும்பொழுது அகத்திக்கீரை பசுமாட்டில் கொடுத்தால் பித்ரு சாபங்கள் விலகும் என்று சான்றோர்கள் கூறியுள்ளார்கள். அது இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே ஒவ்வொரு செயலும் செய்து முடித்தவுடன் கண்டிப்பாக அன்று மாலை அந்தி சாயும் நேரம் ஒவ்வொரு நாளும் 4:30லிருந்து 6 மணிக்குள் பிரதோஷ காலமே 15 நாளைக்கு ஒரு தரம் வருவது மட்டுமல்ல, தினந்தோறும் 4:30லிருந்து 6 மணிக்குள் வருவது அனைத்தும் பிரதோஷம். இதற்கு உதாரணம், பறவைகள் காலை பறந்து செல்லும், மாலை 6 மணிக்குள் தன்னுடைய கூடுகளுக்கு வந்துவிடும். அந்த திரும்பி வர நேரங்கள் குழந்தைகளை, கை குழந்தையை மாடிக்கோ அல்லது வெளியே கொண்டு செல்லக்கூடாது என்பார்கள். காரணம், குழந்தைகளுக்கு பச்சி தோஷம் என்று ஒரு தோஷம் உருவாகும். இதற்கு நேரடியாக பாலாரிஷ்டம் என்று சொல்வார்கள், அல்லது படுபச்சி தோஷம் என்று சொல்வோம். இதற்கும் பரிகாரம் இருக்கிறது. இருப்பினும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சொந்த வீடு இடத்தை பற்றி மட்டுமே. எனவே அதற்கான பரிகாரம், துவரம்பருப்பை ஊற வைத்து
அவிச்சு பச்சரிசி என்பது மகாலட்சுமி அம்சம் புரிந்தியது. அதனுடைய நெய் சிறிதளவு கலந்து மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பிடி அளவு அதை பசுமாட்டிற்கு ஆமணக்கு இலை என்று சொல்லக்கூடிய இலையில் வைத்து கொடுக்கலாம், அல்லது தைய இலை என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு பகுதியை பிரித்து அதில் வைத்து கொடுக்க வேண்டும். பசுமாடு சாப்பிடும் பொழுது அதை சுற்றி வந்து வால் பகுதியை 3 முறை தொட்டு வணங்குங்கள். சிறிதளவு மஞ்சள் அதன் வால் மேல் மஞ்சத்தூள் வால் மேல் போட்டு வாருங்கள். இதுபோல் 7 முறை 7 வாரம் செய்து பாருங்கள். உண்மை புரியும், நன்மை அடைவீர்கள் நிச்சயமாக. இது எல்லாமே நான் ஜோதிடத்துறையில் கண்ட மருந்து பரிகாரங்கள்.